காலைல சமையல் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கார பாப்பா வந்து பூரியும் சுண்டல் குழம்பும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும். சின்னவங்களுக்கு அவங்க வீட்டிலே சாப்பிட்டாங்களாம். ஆனால் பெரிய பசங்களுக்கு மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. குழம்பு எப்படி இருக்குன்னா டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இருந்தேன். பிசைஞ்சு இந்த ஃபஸ்ட்டு இவளுக்கு எடுத்து கொடுத்து ஊட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் இவளும் எனக்கு வந்து ஊட்டிகிட்டு இருந்தா. சில சமயம் இப்படித்தாங்க எல்லாம் நாங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள ஷேர் பண்ணிக்கிறது. அப்புறம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நான் சேமியாக எடுத்துக்கிட்டேன். பூரி வந்து நான் சாப்பிடல. கொஞ்சோண்டு ஒரே ஒரு வாய் மட்டும் டேஸ்ட் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக கொஞ்சமாக டேஸ்ட்டு சாப்பிட்டேன். அப்புறம் வந்து நான் எனக்கு கொஞ்சோண்டு சேமியாக எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு சிம்பிள் ஃபுட்டு தான். இதை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வெயிட்டு குறைஞ்ச மாதிரி இல்லை. நல்லா சூடாக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு தக்காளி கொஞ்சம் இப்படி உண்டுனாப்பில் நிறையா போட்டு செஞ்சோம்னாக்கா அந்த சேமியா, அப்புறம் அந்த உப்புமா, சம்பா ரவை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். காலை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு லைட் வெயிட்டாகவும் இருக்கும். ரொட்டி வந்து இப்போ கம்மியாக அந்த கேஸ் சக்கரில் தாங்க சிம்பிளாக இந்த மாதிரி முடிச்சுக்கிறது. ஏன்னா ரொட்டி சுட்டோம்னாக்கா கேஸ் ஜாஸ்தி செலவாகும். அதனால்